அதாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும், அது முக்குளத்தோரை ஒழிச்சிருங்கிற நோக்கத்துல வந்திருக்காங்க. சென்னை, கோவை இங்கதான். அதுல ஒரு கோவையிலிருந்து வந்த ஒரு தலைவருடைய பையன் இன்னைக்கு பேட்டி கொடுக்காரு. போலீஸ் சரியில்லை, போலீஸ் வந்து நடவடிக்கை எங்களுக்கு திருப்தி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாதி தான் 95% செய்யுது. நான் எடுத்து போடட்டுமா? நீங்க செஞ்ச அட்டூழியங்கள், கொலைகளை வந்து நான் லிஸ்ட் எடுக்கட்டுமா? அப்பாவிகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க நான் சொல்லட்டுமா? தமிழ்நாடு அரசுக்கு தெரியும், மிக சிறப்பான முறையில் காவல்துறை செயல்பட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வன்முறையை விதைக்காரு பாருங்க அந்த இடத்துல வந்து. ஏன்னா அவங்க எப்ப இலவு காத்த கிளியா எப்படா ஒரு இலவுகளும் இந்த இடத்துல உட்கார்ந்து அரசியல் பண்ண நினைச்சாங்க. அதே மாதிரி நடந்துட்டு இப்ப இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள் வந்து அரசியல் பண்ணதுக்காண்டி, ஏன்னா இப்படித்தான் அரசியல் பண்ணி வந்தாங்க, அதனால அரசியல் பண்ணதுக்காண்டி அரசியல் உங்களுடைய அரசியல் நீங்க எப்படினாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடாது. என் சமுதாயத்தை இழிவுபடுத்தினீங்கன்னா நாங்களும் போராட்ட ஆர்ப்பாட்டம் சொல்லி பண்ணுவோம். தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று தான், திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஓட்டு போட்ட சாதி நாங்க. கடந்த ஆட்சியில எங்களுக்கு துரோகம் நடந்ததுனால உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க ஆய்வு படி பாருங்க, குறிப்பிட்ட சாதிகள் உங்களுக்கு வாக்களிக்கல, நாங்க தான் அதிகமான ஓட்டு போட்டிருப்போம் உங்களுக்கு. புரியுதுல? அதனால என்ன சொல்றோம்னா, நிர்பந்தத்துக்கு அடிபணியாதீங்க. தப்பு பண்ணிருந்தா நீங்க சிறைப்படுத்தலாம், மாட்டுக்கருத்தே இல்ல. ஒரு சமுதாயம் வந்து நிறைய இயக்கங்கள், போலி இயக்கங்கள் வந்து போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை இதுக்கு மேலேயே நீங்க வந்து பொய் வழக்கு போட்டு நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 லட்சம் பேரை ஒண்ணு திரட்டி ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் PMT மக்கள் பாதுகாப்பு என் சமுதாயம் பின்னாடி வரும். அதுல மாட்டுக்கத்தை நான் பண்ணுவேன். 1 லட்சம் பேரை வந்து திருநெல்வேலியில நான் ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் முடிவு பண்ணுவோம். உங்களுக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்க இருந்து வந்து ஏன் வெளியூர்கள் வந்து வரக்கூடியவங்களை ஏன் அனுமதிக்கீங்க? அவங்களால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க.